வணக்கம். அஇஅதிமுக அதனுடைய சகாப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, CV சண்முகம் அவர்களுடைய தலைமையில 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக கூடியிருக்கிறார்கள். அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில போட்டியிட்டு 47 உறுப்பினர்களை வெற்றி பெற செய்தார். அவர் கடுமையான பிரச்சாரம் செய்ததால் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை மிகப்பெரிய ஆளுமை, அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. டெல்லியில நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும், அதற்கு அதிமுகவினுடைய ஒத்துழைப்பு தேவை, அதிமுகவினுடைய உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று மோடி அரசு கேட்டுக்கொண்டால் அது எதுவா இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுப்பார். அது நம்ம பார்த்தது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது, தமிழ்நாட்டுல பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதற்கு செஞ்சது கிடையாது. அதற்கு நாம எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில பிஜேபி 75 சீட்ல இருந்து தொடங்கினாங்க, பேரம் பேச தொடங்கினாங்க. நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்குகள் வாங்கிட்டோம், நாங்க பெரிய கட்சி ஆயிட்டோம், அதனால எங்களுக்கு 75 தொகுதிகள் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பார்கெயின், அந்த திறமை, அவரு பிஜேபிய 27 தொகுதிகளில் முடக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். வேடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்தெந்த தொகுதியெல்லாம் பிஜேபி ஜெயிக்காதோ, அதிமுகவுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு குறைவா இருக்குதோ அங்கெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அது பிஜேபி காரங்களே சொன்னாங்க, இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த வாட்டி எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொன்னாங்க. ரெண்டாவது தொகுதிகளை கேட்டு பெற்ற அந்த தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்ல, சரியான ஆளுமைகள் இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால 27 தொகுதிகளில் போட்டியிட்டு அவங்க கூட்டணியில ஒரே ஒரு தொகுதியை மட்டும் வெற்றி பெற்றார்கள். அதனால மாநில உரிமை அப்படின்னு சொல்லி வரும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போதும் விட்டுக் கொடுத்தது கிடையாது. அவருக்கு தெரிந்தால், தெரியாம கொல்லைப்புறம் வழியாக பிஜேபி ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு அதுல வேணா அவர்கள் காரியத்தை சாதித்திருக்கலாம். குறிப்பாக இப்ப முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்திருக்கும் போது அந்த நிகழ்ச்சியில வந்தே மாதரம் பாடப்பட்டது, அதற்கு அடுத்து தேசிய கீதம் பாடப்பட்டது, அதற்கு அடுத்தது தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக, மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. உடனடியாக இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய தரப்புல இருந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லை, வருங்காலத்தில் அதை நாங்கள் சரி செய்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அது ஆஃப் ஆகி போச்சு. இது எதுக்காக இதை நான் மீண்டும் பதிவு பண்றேன் அப்படின்னா, மாநில அரசாங்கத்துக்கு அல்லது முதலமைச்சருக்கு தெரியாமல் ஏதாவது இது போன்ற சில்மிஷ வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்யும், அந்த அரசாங்கம் செய்வார்கள். அந்த ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். அதனால தெரிந்து மாநில உரிமைகள் விஷயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் சோடை போனது கிடையாது. அது நமக்கு கண்கூடாக நல்லாவே தெரியும். அந்த ஆளுமை மிக்க, அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தது, ஜெயலலிதாவுக்கு அடுத்தது அந்த கட்சியை மிக திறம்பட வழிநடத்தி போய் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சசிகலாவோ அல்லது ஓ பன்னீர்செல்வமோ விலகும் போது அவர் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம் கேட்டா, ஒருங்கிணைக்கிறதுக்கான அந்த வேலைகளை செய்திருக்கலாம். அப்படி அந்த வேலைகளை அவர் செய்திருந்தால் அந்த முக்குளத்தூர் சமுதாயம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு கொஞ்சம் சரிவில்லாமல் இருந்திருக்கும். இப்ப என்ன ஆயிப்போச்சு, அவர் செஞ்ச தவறு, ஒரே ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால 2021 தேர்தலின் போது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அது வன்னியருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடா? அப்ப தேவர்கள் என்ன புறக்கணிக்கப்படுகிறார்களா? அப்ப அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தால் தேவர்கள், தேவர் சமுதாயம் புறக்கணிக்கப்படும் அப்படின்றத மறைமுகமாக ஒரு செய்கை கொடுத்து விட்டார். அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுனால அதிமுக தன்னுடைய சரிவுகளை தொடங்கியது. அதுக்கு அடுத்தது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல செஞ்ச சாதனைகள் ஒண்ணே ஒண்ணு மிக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரியில. அந்த ஃபைல
அப்போதைய கவர்னர்கிட்ட அனுப்பும்போது மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. ஆனா கடுமையா ஃபைட் பண்ணி அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்து கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதெல்லாம் நம்ம ஒரு சிலர் செய்ததை நாம் அதை பாராட்டியே தீரணும். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டி போட்டுக்கிட்டு அதிமுகவும் திமுகவும் களத்துல போட்டி போட்டுக்கிட்டு அவங்கவுங்க ஆட்சி காலத்துல மிக சிறப்பாக பணியாற்றுறதுனால இன்னைக்கு இந்தியாவில பேசக்கூடிய அளவுக்கு நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குதுன்னா, இந்த அதிமுகவும் திமுகவும் 2 கட்சிகளும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அந்த அதிமுக என்ன நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக கொடூரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் மிக வருந்தக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம். 1972 தொடங்கப்பட்ட கட்சி 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அந்த கட்சி வெற்றி பெற்றது. 1977 முதல் தேர்தல், அந்த கட்சி சந்தித்த முதல் தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அதில் இருந்து அதாவது 87 அவர் மறையும் வரை அவரே முதலமைச்சராக இருந்தார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேல் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த 87 மறைஞ்ச பின்னாடி அந்த கட்சியில ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டது, ஒரு தோய்வு ஏற்பட்டது. ஜா அணி ஜே அணி, அதாவது எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாவும் ஜெயலலிதாவும் தனித்தனியாக பிரிய வேண்டி 2 கட்சி 2ஆக உடைய தொடங்கியது. அப்போது 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட ஜெயலலிதா அணி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று, அதாவது சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி அந்தஸ்தை பிடித்தது. மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அது. ஏன்னா சுயேட்சை சின்னத்துல ஒரு பக்கம் ஜானகி அம்மால இரட்டைப்புறா சின்னத்திலையும், இவங்க ஜெயலலிதா சேவல் சின்னத்திலையும் போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் ஜானகி அணி படுதோல்வி அடைகிறது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் ஜெயலலிதா அணி 27 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. அதனால மீண்டும் அந்த கட்சி என்ன ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருங்கிணைக்கப்படுது. ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுகிறார். 1991 நடந்த தேர்தலில் அதிமுக அமோகமாக வெற்றி பெறுகிறது. அமோக வெற்றிக்கு, அந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, மிக முக்கியமானது என்னன்னா, அப்போதுதான் ராஜீவ் காந்தியினுடைய படுகொலை நடந்தது. தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்தது. அது தேர்தல் காலகட்டத்தில் அந்த படுகொலை நடந்தது. அப்போது அந்த பழி முழுக்க திமுகவின் மீது திசை திருப்பப்பட்டது. ராஜீவ் காந்தியை திமுகவினர் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பழி முழுவதும் திமுகவினர் மீது சுமத்தப்பட்டது. அதனால் திமுகவினர் மிகப்பெரிய ஒரு சேதாரத்துக்கு ஆளானார்கள். தன்னுடைய சொந்த சொத்தையும் சேதாரமானது. ஒவ்வொரு திமுக தொண்டருடைய சொத்துகளும் அந்த காலகட்டத்தில் சேதாரமானது. கட்சி சேதாரமானது. கட்சி கொடிகள் சேதாரமானது. மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது திமுக. அந்த தேர்தலில் அதிமுகவும் வாழப்பாடி ராமமூர்த்தியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அன்னைக்கு கூட்டணியில் இருந்ததுனால அமோகமாக வெற்றி பெற்றது. அப்போது திமுக, அதுவும் கலைஞர் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். இது அந்த வரலாறு. அதுக்கு அடுத்தது 2001, 2011, 2016 ஆகிய தேர்தலில் வெற்றி பெற்று ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. 2016 ஜெயலலிதா மறைந்த பின்பு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, இந்த முக்கோண விளையாட்டு ஒரு பெரிய விளையாட்டு விளையாண்டு, அந்த விளையாட்டுல திராவிட இயக்கங்கள் மீது மிகப்பெரிய ஒரு கொடூரமான அருவருப்பான ஒரு சூழல் உருவானது. அந்த மனநிலை மக்கள் மத்தியில் அப்பதான் உருவாகும். என்னன்னா இந்த கட்சிக்காரங்க இப்படி நடந்துக்கிறாங்க. கோவத்தூர்ல அந்த கட்சி உறுப்பினர்களை கொண்டு போய் வைத்துக் கொண்டு பேரம் பேசப்பட்டது. சமூக வலைதளத்தில் தவறான தகவல்கள் எல்லாம் பரப்பப்பட்டது. மிக கேவலமா நடந்து கொண்டார்கள். ஓபிஎஸ் போயிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மௌன விரதம் இருக்காரு. சசிகலா போயிட்டு சமாதியில அடிச்சு, ஜெயலலிதாவுடைய சமாதியில அடிச்சு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு சிறைக்கு போறாங்க. அப்ப சசிகலாவுடைய ஆதரவுல ஒத்துழைப்போடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். அவர் ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஓரளவு அந்த அரசை சிறப்பாகவே வழிநடத்தி சென்றார். அவ்வளவுதான். இப்ப அதுக்கு அடுத்தது சசிகலாவும் சிறையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் அதிமுகவுக்குள்ளவே ஒரு பெரிய போர் நடந்தது. யார் துரோகிகள், யாரு நல்லவர்கள் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இருந்தது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறினார். டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறினார். இப்படி நிறைய பேர் அந்த கட்சியை விட்டு வெளியேறி அதிமுகவுக்கு வந்தாங்க. அதற்கு அடுத்தது அந்த கட்சியை ஓரளவு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்தி வந்தார்.
2026 தேர்தலையும் சந்திச்சு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அந்த கட்சியில 24 உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தலைமையிலையும் CV சண்முகம் தலைமையிலையும் பிரிந்திருக்கிறார்கள். 23 பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதாக இப்போது வரை தகவல். அது 1-2 கூடும், 30ன்றாங்க, பிரிஞ்சு போறவங்க 30ன்றாங்க, இன்னும் கூடுன்றாங்க, குறையுன்றாங்க. அது வேற, இன்னும் நாளை மறுநாள் அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில கட்சி உடைந்திருக்கிறது. இப்ப ஒரு பெரிய சிக்கல், எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியமான கேள்வி. இவங்க நேரடியா எங்களுக்கு தான் எஸ்பி வேலுமணி தான் அதிமுகவுடைய கட்சி தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை ஏற்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி தலைவர் பதவி இல்லை, அதாவது சட்டமன்ற தலைவர் பதவி இல்லை, அந்த நிலைமைக்கு வரும். அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சின்னதா ஒரு யோசனை, ஒருவேளை கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக நடந்த அந்த 24 பேரும் கட்சியை விட்டு நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கப்படுவார்களா அல்லது அதே கட்சியில் பயணிப்பார்களா அப்படின்ற கேள்வி வருகிறது. ஒரு கட்சியிலிருந்து வெளியேறும் போது, இப்ப 47 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அதுல 3/2 பங்கு வெளியே வந்தாதான் அவங்களுக்கு அந்த கட்சியினுடைய அடையாளம் கிடைக்கும். அப்ப 3/2 பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32 பேர் வெளியில வந்தா மட்டுமே செல்லும். அதுக்கு குறைவா வந்தால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற நடவடிக்கை பொறுத்துதான் அவர்களுடைய பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி தப்புமா தப்பாதா என்பது தெரிய வரும். இப்ப இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுடைய உறுப்பினர்கள் 24 பேரை கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பதவியும், சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போயிடும். அப்படி போகும் பட்சத்துல சட்டமன்றத்துல ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய ஒரு உறுப்பினர் பதவியும் நீக்கியாச்சு. அதாவது நீக்கியாச்சுன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டார், திருச்சி கிழக்கு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார். அது கூட இந்த 24 பேரையும் நீக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 209 உறுப்பினர்கள் இருப்பாங்க சட்டமன்றத்துல. அதுல மெஜாரிட்டி நிரூபிக்கப்பட்டால் அந்த 209 உறுப்பினர்கள்ல மெஜாரிட்டின்னு காட்டினா 105 பேர் தேவைப்படுகிறார்கள். அப்படி என்றால் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு 107 பேர் இருக்கிறார்கள். அப்ப யாருடைய தயவும் இல்லாமல் அவர் முதலமைச்சராக நீடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ட்விஸ்ட். அதுக்கு அடுத்தது, அப்படி நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, திருச்சி கிழக்கு தொகுதி அப்புறம் இந்த 24 தொகுதிக்குன்னு வச்சுங்க, 25 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரணும். அந்த இடைத்தேர்தல் வந்தா தாவேகாவும் போட்டியிடும், திமுகவும் போட்டியிடும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் போட்டியிடும். அப்படி போட்டியிடும் போது அதுல ஒரு 10 தொகுதி தாவேகா வெற்றி பெற்றால் போதும், அவர் இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலத்துக்கு சிறப்பாக கொண்டுட்டு போவதற்கான அனைத்து விதமான மெஜாரிட்டியும் அவருக்கு கிடைத்துவிடும். இப்பவே அவர் மெஜாரிட்டியோட தான் இருக்கார், இருந்தாலும் இது போன்ற சிக்கல்கள்லாம் இருக்கிறது. அந்த சிக்கலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி கையாள போகிறார் என்பது பொறுத்துதான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம். இன்னும் என்னென்னலாம் நகருது, எப்படியெல்லாம் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.